ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா வந்து நேராக கோபி கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. நான் வந்து இந்த வீட்டில் உங்களை தங்க வச்சதுக்கான காரணம் என்னுடைய பசங்க என்னுடைய மாமியார் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான். அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்றது என்கிட்ட வந்து உரிமையாக மனைவின்ற உரிமையில் பேசுறது இது எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கே நல்லா தெரியும் நான் வந்து உங்களை விட்டு விலகி எந்த அளவுக்கு தூரம் போயிட்டேன்னு சொல்லிட்டு இனியும் இப்படி பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்றாங்க. என்னுடைய லிமிட் என்னன்றது எனக்கு தெரியும் பாக்கியா. நான் வந்து அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன், அது எனக்கும் தான் தெரியும். இருந்தாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படுறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு நல்ல லைஃபாக வந்து அமைஞ்சிருக்கு. ராதிகா கூட நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த லைஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கல. அப்போ நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஈஸ்வரி வந்து ஏன் பாக்கியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா, என்னத்த பேசிட்டு இருக்கீங்க, அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களோட லைஃப்பில் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் நான் வந்து வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆளு கிடையாதுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா இப்படி பண்ணாத, என்னுடைய ஆசையை நிறைவேற்ற உங்கள் ஆசையை கூட என்னால் நிறைவேற்றி வைக்க முடியாது. நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். நான் என் பசங்களுக்காக இருக்கேன், என் பசங்களுக்காக ஓட போகிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஈஸ்வரி. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.